இப்படி அவமானப்படுத்தி இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது சந்தியா. இன்னொரு நாளைக்கு அவன் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவான். அப்ப பாத்துக்கிறேன். சீக்கிரமா ரெடியாவே. 5 minutes. ஆமா, இந்த வருஷம் பர்த்டேக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? புதுசா என்ன போடலான்னு யோசனை பண்ணிட்டு. புதுசா தானே, புடவை கட்டு. எது புடவையா? ஆமா, அருமையான சாரியை நான் செலக்ட் பண்றேன். உனக்கு எந்த புடவை வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு பழைய புடவை வேணுமா? என் மக கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவை இல்லைன்னு கேட்டிருந்தேன். தரேன்னு சொல்லியிருந்தீங்க. மறந்துட்டேன் தங்கம்மா, இதோ தரேன். லதா, அந்த புடவை காட்டு. ஏன் இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே? ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் இரு. சந்தியா, என்னடி இது? ஏன்டி கட் பண்ற? சும்மா இருடே. இப்போ தச்சி உடுத்துக்க சொல்லு. இப்ப கூட பரவாயில்லம்மா. ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க புடவைங்களை தச்சி தான் உடுத்திட்டு இருக்கோம். அதை விட இது நல்ல புடவை தான். கொடுங்கம்மா. வா 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 போலாம். நல்ல புடவைங்களை எடுத்து போடுங்க. என்ன விலையில வேணும்? இந்த ஷாப்ல எது காஸ்ட்லி சாரியோ அது காமிங்க. வாங்க தம்பி வாங்க. நானே உங்களை வந்து பாக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே வந்துட்டீங்க. யார தம்பிக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொடுங்கண்ணா. பாத்துட்டு இருங்க, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நான் எதுக்கு வந்தேன்னா, முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, சாப்பிடுங்க. ஏமா வியாபாரத்தை விட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்களே, யார் இவரு? அவரே எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவர் தாங்க இந்த கடைக்கே முதலாளி. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காரு. கடையில வேலை பார்க்கிற எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார். என்னது, ஆளுக்கு 10,000? அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இலவசமா துணிமணி எல்லாம் கொடுக்கிறார். இதுக்கே வாழைப்பழம் தான் எப்படி சாத்துங்க. அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்கள். தொழிலாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே வருஷத்துக்கு 2 தடவை பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா பாருங்க. பாடி போலாம். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா? யாருக்கும் கை கால் ஓடல, எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க தெய்வம் மாதிரி. அப்ப நான் வரேங்க. சரி தம்பி, அடிக்கடி வந்து போங்க. இன்னும் என்ன வேடிக்கை, போய் வேலையை பாருங்க எல்லாரும். என்னன்னு வேலை என்னாச்சு? அவர்கிட்ட வேலை கேட்கலாம்னு தான் வந்தேன். ஆனா அவர் என்ன தெய்வமாக்கிட்டாரு. அதனால அவர்கிட்ட ஒண்ணும் கேட்காம வந்துட்டேன். வேற எங்கேயா ட்ரை பண்ணுவோம். அண்ணே, உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? உங்ககிட்ட மோதனாலே கடற்காரி அவ வந்திருந்தா. எங்கடா போயிட்டா? நான் என்ன சொன்னேன், நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர், இந்த ஜவுளி கடையே உங்களுதான்னு ரீல் விட்டேன். அசந்து போய் ஜவுளியே எடுக்காம வெளியே போயிட்டா. எதுக்குடா அப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க? பிறகு நான் உங்களை மாதிரி காரா உடைக்க முடியும்? ராஜா, இன்னைக்கு எங்க இன்டர்வியூ? இன்னைக்காவது வேலை கிடைக்குமா? என்ன பீட்டர், இன்னைக்காவது வண்டி ரெடியா? ரெடி சார். ட்ரையல் பார்த்துட்டு கம்பெனில கொண்டாந்து விட்டுறேன் சார். அப்படியே நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் டேங்க் ஃபில் அப் பண்ணிக்க. நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ராஜா, நீ சும்மா தானே இருக்க? திட்டு ஆள் இல்ல. வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு அவர் கம்பெனில கொண்டு போய் விட்டுரு. நானா? பெரிய மனுஷன்பா, தெரிஞ்சு வச்சுக்க, பின்னால யூஸ் ஆகும். பீட்டர், சொன்னா கேளுப்பா. போகலாம். ரைட். டேங்க் ஃபுல் பண்ணுங்க. சரிம்மா. மேடம், சாவி எப்படிங்க? ஏன் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறமா உங்க வண்டிக்கு போறோமா? என்ன விளையாடுறியா? முதல்ல நான் தான் வந்தேன், என் வண்டிக்கு பெட்ரோல் போட. நீங்க எப்ப வந்தா என்னமா? எங்க முதலாளி வண்டி வந்திருக்கு, அவர்தான் எனக்கு முக்கியம். அவர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் உங்க வண்டிக்கு போடுறோமா? இதை விட்டா வேற பங்க் இல்லையா பெட்ரோல் போட? சுத்து வட்டாரத்துல நீங்க எங்க போனாலும் எங்க முதலாளியோட பெட்ரோல் பங்கு தான். என்னப்பா அந்த அம்மா இப்படி கோச்சிட்டு போறாங்க? போனா போறாங்க, எங்க முதலாளிக்கார விட அவங்களா எனக்கு முக்கியம். நீங்க கொடுங்க சாவிய. இந்தா. Come on.
ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இவனா இங்கே வந்துட்டேன். எனி ப்ராப்ளம்? நோ ஏதாவது உதவி? நோ தேங்க்ஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஸ்டாப். பிரதர், ஒரு சின்ன ஹெல்ப். பிரதரா? டேய், ஆரம்பமே தப்பா இருக்கடா. கார் பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா குடுக்குறீங்களா? நாங்க உனக்கு பெட்ரோல் கொடுத்தா ஆளுக்கு ஒரு முத்தம் நீ தரியா? யோ, என்னையா அது? பிரதர், நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் கொடுக்கலாம்னு தான். யோ, நாங்க அவகிட்ட கேட்டது முத்தம் யா முத்தம். இது அதை விட நல்லா இருக்கும். இனிமே எந்த பொம்பளை கிட்டயாவது முத்தம் கேப்பியாடா? சார், இனிமே என் பொண்டாட்டிக்கிட்டோட நான் முத்தம் கேட்க மாட்டேன் சார். ஏதாவது உதவி தேவையா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இருட்ட போகுது, இந்த பக்கம் ஒரு வண்டி கூட வராது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த மண்டலத்தின் விளைவாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சென்னை, செங்கல்பட்டு, நெல்லூர் கடற்கரை பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புயற்காற்றும் வீசக்கூடும்.
முத்துக்கள் பதிக்காத கண்ணில் முத்தங்கள் பதிக்கட்டுமா? தித்திக்க திகட்டாத முத்தம் மொத்தத்தில் கொடுக்கட்டுமா? உன் பெண்மை சிவப்பான முத்தம் கொடுக்கட்டுமே, என் கன்னம் கருப்பான கன்னம் சிவக்கட்டுமே. முத்துக்கள் பதிக்காத கண்ணில் முத்தங்கள் பதிக்கட்டுமா? தித்திக்க திகட்டாத முத்தம் மொத்தத்தில் கொடுக்கட்டுமா? என் பெண்மை சிவப்பான முத்தம் கொடுக்கட்டுமே, உன் கண்ணம் கருப்பான கண்ணம் சிவக்கட்டுமே. உன் பேரை சொல்லும் வேளையில் என்னாவில் தேன் துளி, உன்னாடை மெல்ல மோதினால் அப்போது மார்கழி. ஆனந்தம் எல்லாம் அள்ளித் தந்தாய், எங்கெங்கே இன்பம் சொல்லித் தந்தாய். இன்னும் நான் சொல்லுவேன் அள்ளுவேன் அழகே நீயும் இனி என்ற திருமதி நொடி வரை அனுமதி. முத்துக்கள் பதிக்காத கண்ணில் முத்தங்கள் பதிக்கட்டுமா? தித்திக்க திகட்டாத முத்தம் மொத்தத்தில் கொடுக்கட்டுமா? உன் பெண்மை சிவப்பான முத்தம் கொடுக்கட்டுமே, என் கன்னம் கருப்பான கன்னம் சிவக்கட்டுமே. போலாங்களா? என்ன சார் முகம் வாட்டமா இருக்கு? உடம்பு சரியில்லைங்களா? சுப்பையா, உன் ரிக்ஷாவில் நான் ஏறது இதுதான் கடைசி தடவை. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சுப்பையா. என்ன சுப்பையா மௌனம் ஆயிட்டேன்? உன் வருமானம் போயிடுச்சேன்னு கவலைப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் கவலையை சொல்லி மனசாத்திக்கு இருந்த ஒரே ஜீவன் நீங்க தான். நீங்களும் ரிட்டையர் ஆயிட்டீங்க. நான் மட்டும் ரிட்டையர் ஆகல, உன் கவலைகளும் தான் ரிட்டையர் ஆக போகுது. புரியல? உன் மகன் ராஜாவுக்கு என் கம்பெனிலேயே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நிஜமாவா? என்னோட 25 வருஷம் உழைப்பையும் நேர்மையை மதிச்சு உன் மகனுக்கு இந்த வேலை கொடுத்திருக்காங்க. கண் தொடப்புக்காக இன்டர்வியூன்னு ஒண்ணு நடக்கும். டோன்ட் வரி. அந்த இன்டர்வியூல ரிட்டையர் ஆன மிஸ்டர் ராமநாதன் அனுப்பிச்ச ராஜா எம்ஏன்னு உன் மகனை சொல்ல சொல்லு. வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. என்ன சுப்பையா? ஊட்டாண்ட வரேன். உங்க போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுங்க ஐயா. எதுக்கு? சாமி படத்தை பக்கத்துல வச்சு கும்பிடுங்க. சுப்பையா நீங்க தெய்வங்க, தெய்வம். சுப்பையா, என்ன சுப்பையா அதெல்லாம்? இது பாரு, வர வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ, அதை மறந்துடாத. சரி. ஹலோ, எஸ் ப்ளீஸ். அத வரவரு கம்பெனி எம்டியா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் ஒரு குட் மார்னிங் போட்டு வைப்போம். குட் மார்னிங். எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? இவனு நம்ம கேஸ் தான். இவனுக்கு போய் குட் மார்னிங் போட்டமே வேஸ்டியா?